ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்துகூட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உடைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 4. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் விதிமுறை என்ன? ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் என்று மழையை பார்த்து சொல்கிறாள். பிறகு வாழ உலகினில் பெய்திராய் என்று சொல்கிறாள். இந்த 2 வாக்கியங்களிலும் அவள் மழை கடவுளிடம் ஒன்று நீ கைகரவேல், உன் கைகளில் எதையும் வைத்து கொள்ளாமல் எங்களுக்கு எல்லாவற்றையும் மழையாக கொடு என்று அங்கு ஒரு விதமாக கோருகிறாள், கேட்கிறாள். வாழ உலகினில் பெய்திராய் என்று இங்கு ஒரு விதமாக எங்களுக்காக நீ மழையாக பெய்ய மாட்டாயா என்று இங்கு ரெக்வெஸ்டிங் ஒரு விதமாக கோருகிறாள். 2 இடத்திலுமே ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் விஷயம் கேட்டல். நாம் ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும், கோர வேண்டும், வேண்ட வேண்டும். அந்த வேண்டுதலை, அந்த கேட்டலையே நாம் செய்யாமல் இப்படியாக நடந்துவிடும், இப்படியாக அவர்கள் நமக்கு செய்து விடுவார்கள், அநேகமாக இவர்கள் நமக்கு இதை கொடுத்து விடுவார்கள் என்று நாமாகவே பலவாறாக எண்ணிக்கொண்டு அது எப்படியாவது நடந்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், நாமாகவே அதை கற்பனையாகவே மட்டும் செய்து கொண்டிருந்தால், கேட்காமலேயே இருந்தோம் என்றால் நமக்கு வெற்றி எப்படி கிட்டும்? நாம் நினைத்த காரியம் நமக்கு எப்படி கைகூடும்? இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுப்பது கேட்டல், ஆஸ்கிங், ரெக்வெஸ்டிங். கேட்டல் என்பது பலவிதமான முயற்சி வகைகளில் முதல் படி என்று சொல்லலாம். ஒரு விஷயத்தை நாம் அடைவதற்கு பலவிதமான முயற்சிகள் எடுப்போம் அல்லவா? அதில் எளிமையானது முதல் படி கேட்பதுதான். We have to ask. நாம் கேட்க வேண்டும், நாம் கோர வேண்டும். நமது எதிர்பார்ப்பு என்ன என்பதை ஒரு கேள்வியின் வடிவமாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது ஒரு சாதாரண விஷயம்தானே, கேட்காமல் கூட யாரானும் இருப்பார்களா என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கேட்காமல் இருந்து மறுகுபவர்கள், கேட்காமல் இருந்து அதை எதிர்பார்ப்பாகவே வைத்து கொண்டு தவிப்பவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள், சாதாரணமான விஷயங்கள். ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அவர் பக்கத்தில் சிறிது இடம் இருக்கிறது. நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் நம் மனதில் அது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். சற்று அவர் நகர்ந்து கொண்டு உட்கார்ந்தால் என்ன, நாமும் உட்கார்ந்து கொள்ளலாம் இல்லையா என்று நாம் நினைப்போம். ஆனால் வாயை விட்டு கேட்க மாட்டோம். இது நாம் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான். மற்றும் ஒரு சாதாரண விஷயம், ஆனால் மிகுந்த கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், பலர் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அதில் சிலருக்கு பசிக்கலாம் அல்லது ஏதேனும் சாப்பிட வேண்டும் என்று இருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை வாயை விட்டு கேட்க மாட்டார்கள். உண்மைதான், ஒரு பலர் இருக்கும் ஒரு வீட்டில் எல்லோரையும் கவனித்து அவர்களுக்கு உணவருந்த கொடுக்க வேண்டும் என்பது கடமைதான், அது ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனால் சில சமயங்களில் வாயை விட்டு கேட்காததினால், அது ஒரு எதிர்பார்ப்பாகவே இருப்பதினால், இத்தனை நேரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு பசிக்கும் என்று கூட இவர்களுக்கு தெரியவில்லையே, அவர்களாக ஏதாவது வந்து கொடுப்பார்களா என்று பார்ப்போம் என்று அதை ஒரு எதிர்பார்ப்பாகவே வைத்துக்கொண்டு சிலர் இருப்பதினால் என்ன ஆகிறது? குடும்பத்தில் மிகுந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. அதற்கு பதிலாக எனக்கு உணவருந்த ஏதேனும் கொடுக்கிறாயா என்று வாயை விட்டு கேட்டுவிடலாமே. இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கிறது. ஒருவருக்கு பண கஷ்டம் இருக்கலாம். அவருக்கு பண கஷ்டம் இருக்கும் பொழுது மற்றும் ஒருவர் அவருக்கு கிடைத்த பணத்தை பற்றியோ, அவர் புதிதாக வாங்கிய ஒரு பொருளை பற்றியோ மிகவும் வெகுவாக பேசி கொண்டிருக்கலாம். அப்பொழுது இவர் தன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு, நம் பணத்துக்காக கஷ்டப்படுகிறோம், இவர் நமக்கு அந்த பணம் வேண்டுமா என்று கேட்கவே இல்லையே, அவர் எதையோ வாங்கிவிட்டு அதை நம்மிடம் தற்பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கும் எத்தனை பேரை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படியா, நீ இதை வாங்கியிருக்கிறாயா, உன்னிடம் நான் சிறிது பண உதவி கேட்கலாம் என்று இருந்தேன் என்று வாயை விட்டு கேட்கலாமே. இப்படி கேட்காமல் மனதிலேயே நாம் வைத்துக்கொண்டு அதை எதிர்பார்ப்பாகவே வைத்து கொண்டிருப்பதால் எத்தனை உறவுகள் பிளவுபடுகின்றன, எத்தனை கருத்து வேறுபாடுகள்.
உண்மையில் நாம் அதை கேட்கும் வரையில் அவர்கள் அதை பற்றி யோசிக்காமலேயே கூட இருந்திருக்கலாம். அப்படியா, உங்களுக்கு சாப்பிட ஏதேனும் வேண்டுமா, ஒரு நிமிடம் இருங்கள், இதோ கொண்டு வருகிறேன் என்று கூறலாம். ஆஹா, வந்து உட்கார்ந்து கொள்ளுங்களே என்று கூறலாம். அடடா, உனக்கு பணம் வேண்டுமா, அதனால் என்ன, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லலாம். இதெல்லாம் நடக்கலாம் இல்லையா? ஆனால் நாம் எதையோ ஒன்றை மனதில் நினைத்து கொண்டு கேட்காமல் இருந்து விடுகிறோம். மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விடுகிறோம். இப்பொழுது சிலர் கேட்கலாம், நான் கேட்டால் மதித்தால் பரவாயில்லை, கேட்காமலே போய்விட்டால், நான் சொல்வதை அவர்கள் பொருட்படுத்தாமல் போய்விட்டால் என்று சிலர் கேட்கலாம். அப்படி நடக்கலாம், நடக்காது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டாள் இங்கு செய்வதை நாம் பார்க்க வேண்டும். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் என்று அவள் மழைக்கடவுளிடம் கேட்கிறாள். தன்னுடைய தோழியிடம் கேட்கவில்லை, தன்னுடைய சக மனிதர்களிடம் கேட்கவில்லை, அவள் மழைக்கடவுளிடம் கேட்கிறாள். மழை என்பது இட்ஸ் a நேச்சுரல் பவர். அது ஒரு இயற்கை சக்தி. அந்த இயற்கை சக்தியிடம் அவள் கோருகிறாள். ஒன்று நீ கைகரவேல் என்று கூறுகிறாள். உன் கையில் எதையும் மறைத்து கொள்ளாமல் கொடு என்று கூறுகிறாள். அந்த நம்பிக்கை நாம் முதல் பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா? அந்த நம்பிக்கையோடு அவள் கேட்கிறாள். மழையிடம் போய் பேச முடியுமா, மழையிடம் போய் கேட்க முடியுமா என்று அவள் நினைக்கவில்லை. வாழ உலகில் பெய்திடாய் என்று சொல்கிறாள். வாழுமாறு பெய், எல்லாவற்றையும் நாசம் செய்யுமாறு பெய்து விடாதே, வாழுமாறு பெய், அழகாக பெய் என்று அவள் மழையிடம் வேண்டுகிறாள். ஒரு நேச்சுரல் பவரிடம், ஒரு இயற்கை சக்தியிடம் அவள் கேட்கிறாள் என்னும் பொழுது நாம் ஏன் நம் சக மனிதர்களிடம் கேட்கக்கூடாது? நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடன் பழகுபவர்கள் கேட்டுத்தான் பார்ப்போமே, என்ன ஆகிவிடப் போகிறது? இன்னும் ஒரு விஷயம், நாம் அப்படி கேட்க 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 அவர்கள் மாறலாமே, ஒரு அழகான மாற்றம் நிகழக்கூடுமே. அப்படி நிகழ்ந்து இப்பொழுதெல்லாம் கேட்காமலேயே அவர்களே செய்கிறார்கள் என்று ஒரு அழகான மாற்றம் ஏற்படுத்தலாமே. நம்முடைய கேள்வி, நாம் கேட்கக்கூடிய அந்த விதம் ஒரு அழகான மாற்றத்தை ஏற்படுத்தலாமே. அந்த நம்பிக்கையோடு நாம் கேட்கலாமே. அதனால் கேட்க வேண்டும். அந்த முதற்படி, நம்முடைய முயற்சியின் முதற்படியான அந்த கேட்டல் என்னும் விஷயத்தை நாம் அழகாக கையாள வேண்டும். அதை நாம் சரிவர செய்தோம் என்றால் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் தவிர்க்கப்படும், மிகப்பெரிய சண்டைகள் தவிர்க்கப்படும். அழகாக கேட்டு நமக்கு வேண்டும் என்னும் விஷயத்தை அழகாக சாதித்து கொள்ளலாம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு மிக மிக அழகாக காண்பித்து கொடுக்கும் ஒரு விஷயம் கேட்டல், கோருதல், நமக்கு வேண்டும் என்னும் விஷயத்தை வேண்டுதல். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.